ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பலாக்கொட்டை, கத்திரிக்காய், மாங்காய் இதெல்லாம் போட்டு ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறீங்க. பலாக்கொட்டை வந்து நம்மளுக்கு இந்த சீசனில் தாங்க கிடைக்கும். அதனால் நான் இப்போ ஒரு 50 கிராம் வாங்கி வச்சுருக்கேன். கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, மாங்காய் பாருங்கள், ஒரு 50 கிராம் கருவாடு. இது வந்து நெய் துண்டு கருவாடுன்னு கொடுத்தாங்க. மாங்காங்க, நம்ம மாங்காய் வந்து இவ்வளோ போட போகிறதில்ல, பாதி தான் போட போகிறோம். வாங்க இப்போ அதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பலாக்கொட்டையும் உருளைக்கிழங்கும் நான் வேக வச்சு எடுத்துக்கிறேங்க. கத்திரிக்காய், மாங்காய்லாம் சீக்கிரம் வெந்துடும், கருவாடு சீக்கிரமாக வெந்துடுறதுனால இந்த 2 காய் மட்டும் லேட் ஆகும். இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பலாக்கொட்டையும் உருளைக்கிழங்கும் இப்போ வெந்துருச்சுங்க, 3/4 வேக்காடு வெந்துருச்சு. இதை இறக்கி வச்சுட்டு நம்ம இப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. இது கூட ஒரு 2 வெந்தயம் போட்டுக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ பூண்டு ஒரு 3 தட்டி வச்சுருக்கேன். அது கூடயே ஒரு 2 பெரிய வெங்காயம், வெங்காயம் வணங்கும் போதே பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டுக்குங்க. அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 தக்காளி, தேவையான உப்பு போட்டுக்குங்க. வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் இதையெல்லாம் ஒன்றா போட்டுருங்க. இப்போ தக்காளி நல்லா வணங்கிருச்சு பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்ச கத்திரிக்காயும் மாங்காயும் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயிலேயே வேக விடுங்க, அப்போ தாங்க நல்லாயிருக்கும். ஏன்னா கருவாடு சீக்கிரம் வெந்துடும், அதனால் நம்ம காயெல்லாம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த அப்படியே இந்த மசாலில் கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. மாங்காயும் கத்திரிக்காயும் இந்த மசாலில் வேகிறதுக்காக லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேங்க. இது அப்படியே வேகட்டும். இப்போ கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வெந்துருச்சு பாருங்கள், 3/4 வாசி. இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கும் பலாக்கொட்டையும் போட்டுடலாம். இதில் நீங்கள் எந்த கருவாடு வேணாலும் போட்டு செய்யலாங்க. கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேங்க, 1/4 மூடி. அது கூட தேங்காய் அரைச்ச தண்ணி. இந்த காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க. காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த டைமில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி, தேவையான புளிப்பு ஊற்றிருக்கேங்க. ஏன்னா மாங்காயும் போட்டிருக்கோம், அதனால் புளிப்பு கரெக்டான புளிப்பு ஊற்றிருக்கேன். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். குழம்பு காயெல்லாம் வெந்து நல்லா சுண்டி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச கருவாடை போட்டுடலாம். இந்த கருவாடு வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாதுங்க, ஒரு 5 நிமிஷம் தான். அதனால தான் குழம்ப நல்லா வேக வச்சு சுண்ட வச்சதுக்கப்புறம் நம்ம கருவாடு கலக்கிறோம். இது போட்டுட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் தாங்க குழம்பு இறக்கிடலாம். இல்லைன்னா கருவாடெல்லாம் கரைஞ்சி போயிடும். இப்போ கருவாடெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. லாஸ்ட்டாக அப்படியே மல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி கருவாட்டு குழம்பு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.